Hi, I'm Akshara. So, today I am going to share the glass skin makeup Korean style. ரொம்ப easy steps தான் இருக்க போகுது இந்த look create பண்றதுக்கு. So, இது எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். First நான் வந்து Dermavive ஓட Hydra cleanser வச்சு already நான் வந்து cleanse பண்ணிட்டேன் என்னோட face. Next நான் வந்து Neutriderm moisturizer யூஸ் பண்ணி full faceல இந்த moisturizer apply பண்ண போறேன். இந்த moisturizer skinல ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். இருந்தாலும் அதே அளவுக்கு வந்து நல்ல moisturizing-ஆவும் இருக்கும். ஃபுல்லா என் ஃபேஸ்ல நல்லா மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் லாக்மியோட ஸ்கின் டியூ சீரம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போறேன். இதுல நிறைய ஷேட் ரேஞ்சஸ் இருக்கு. என்னோட ஷேட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கூல் ரோஸ். இதுதான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். இது வந்து மீடியம் டு ஹை கவரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணும். ப்ளஸ் ரொம்பவே ஸ்கின்ல ஹைட்ரேட்டிங்கா இருக்கும். 24 hours வரைக்கும் அந்த ஹைட்ரேஷன் இருக்கும். ஸோ இது மாதிரி பம்ப் பேக்கேஜிங்கில் வரும். டெக்ஸ்டரும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலரோனிக் ஆசிட் அண்ட் நயாசினிமைட் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். 24 hours வரைக்கும் ஸ்டே பண்ணுறதுக்கு இதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபவுண்டேஷன் ஸ்வெட் அண்ட் ஹியூமிடிட்டி ரெசிஸ்டன்ட். இது மாதிரி கிளாஸ் ஸ்கின் மேக்கப்லாம் பண்ணும்போது ஸ்கின் நல்லா ஃப்ளாலஸாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். ஆனால் இந்த ஃபவுண்டேஷன் டூயி ஃபினிஷ் கொடுக்கறதுனால தான் இதை நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு மீடியம் டு ஹை கவரேஜ் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்லையும் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இந்த ஃபவுண்டேஷனில் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கி ஃபீல் இருக்காது. இதில் 12 ஷேட்ஸ் இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 875 rupees. ஸோ கிளாஸ் ஸ்கின் மேக்கப்புக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இது மேரி லுமினைசர் ஹைலைட்டர். அண்ட் இது வந்து யூஸ்வலாவோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். வெறும் ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். வெறும் ஹை பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணாலே ஃபுல் ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக இருக்க மாதிரி தான் தெரியும். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட இந்த ஐப்ரோ கிட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் இருக்க டார்க்கஸ்ட் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ஐப்ரோஸில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே மட்டும் லைட்டாக ஃபில் இன் பண்ணுறேன். இந்த கிளாஸ் ஸ்கின் மேக்கப்போட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் மட்டும்தான். ஸோ ஐப்ரோஸ் நான் வந்து டார்க்காக ஃபில் இன் பண்ணிட்டேன்னா எல்லா அட்டென்ஷனும் அதில் போயிடும். அதனாலே நான் வந்து லைட்டாகவே என் ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணுறேன். ஐப்ரோஸ் ஃபில் இன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சைடில் டைரக்ஷன் இருக்கோ அந்த சைட்லேயே நீங்கள் வந்து ஃபில் இன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். இது மிலானியோட லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ப்ளஸ் கொஞ்சம் ஆரஞ்சு டென்ட் இருக்கும். இதில் இந்த ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸுக்கும் என்னோடய ஸ்கின்னுக்கும் நல்லாவே மேட்ச் ஆச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் ரொம்ப போல்டாகவும் இருக்காது. இப்போ நான் ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த லுக்கோட இந்த லிப்ஸ்டிக் வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மஸ்காரா. நான் வந்து பால் பெண்டர்ஸோட மஸ்காரா யூஸ் பண்ண போகிறேன். இந்த மேக்கப் லுக்குக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கின் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் நான் வந்து ஐ மேக்கப் எதுவும் அப்ளை பண்ணல. ஜஸ்ட்டு லைட்டாக கோட் மட்டும் மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். இந்த மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. 5 minutesலேயே முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான். அதே டைமில் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்கின் நல்லா வந்து தெரியும், பார்க்குறதுக்கு ஃப்ளாலஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட க்ளாஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு டிரான்ஸ்பரண்டான க்ளாஸ். ஓவராலாக நல்லா அந்த க்ளாஸி லுக் கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி டு டூ கிளாஸ் ஸ்கின் மேக்கப். இதுலேயே ஸ்லைட்டாக அந்த கொரியன் டச் கொடுக்கறதுக்காக நான் வந்து பேங்க்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட்டில். அவங்க வேர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன இயரிங் வந்து போடுறேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹை நெக் டாப். மோஸ்ட்டாக கொரியன் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஹை நெக் டாப் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ஓவராலாக இந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஈஸியாக சிம்பிளாக இருக்குது. அண்ட் ஸ்கின்லேயும் வந்து மேக்கப் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshara saying bye-bye and take care of yourself. Bye.